கன் சார்ட்ஸில் நான் உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்ஸ் பற்றி சொன்னேன். இப்போது நீங்கள் சிபிஆர் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லைன்ஸுமே மாறாது. இப்போ பிவோட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான். நார்மல் பிவோட் பாயிண்ட்டும் சிபிஆர் பிவோட் பாயிண்ட்டும் சேம் தான். ஆனால் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஒரு பிவோட் இருக்கும் அண்ட் பாட்டமில் ஒரு பிவோட் இருக்கும். இந்த டாப்பில் இருக்கிற பிவோட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டாப் சென்ட்ரல் பிவோட், அதாவது டாப் சிபிஆர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாட்டமில் இருக்கிற பிவோட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாட்டம் சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய சிபிஆரை தான் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த பிவோட் பாயிண்ட்டுக்கும் சிபிஆருக்கும் இருக்கக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லைனா சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சேம் தான். ஸோ இந்த சிபிஆர் இண்டிகேட்டருடைய கேல்குலேஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சிபிஆர் இண்டிகேட்டரை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிபிஆர் இண்டிகேட்டருடைய ஃபார்முலா இதுதாங்க. ஸோ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. இந்த ஹை லோ அண்ட் க்ளோஸ் எதை குறிக்குது அப்படின்னா நேத்தோட ஹை, நேத்தோட லோ அண்ட் நேத்தோட க்ளோஸை குறிக்குது. இது வந்து நார்மலாக பிவோட் பாயிண்ட்டுக்கும் இதே ஃபார்முலா தான் வரும். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டாப் சிபிஆரை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சென்ட்ரல் பாயிண்ட் அந்த டாப் சிபிஆரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாட்டம் சிபிஆர் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பாட்டம் சிபிஆர் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம டாப் சிபிஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த சென்ட்ரல் பிவோட்டு மைனஸ் பாட்டம் பிவோட் ப்ளஸ் சென்ட்ரல் பிவோட் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த டாப் சிபிஆர் லேயர் கிடச்சிரும். ஸோ சிபிஆருடைய ஃபார்முலா இதுதான். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.